வெல்கம் டு அதிஸ் கிச்சன். நம்ம சேனல் 1 lakh வியூஸ் ரீச் பண்ணியிருக்கு. அதுக்கான செலிப்ரேஷன் தான் இது. நம்ம இப்போ வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி அவன் இல்லாமல் ஈஸியாக கேக் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகே, இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். 1 டம்ளர், அதாவது வறுக்கலாம் தேவையில்லை, அப்படியே சேர்த்துருக்கேன். ஏலக்காய் 4 சேர்த்துருக்கேன். 1 கப் ரவைக்கு 1/2 கப் ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க. அப்படி ஒயிட் சுகர் இல்லைனா நீங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கிட்டால் கேக் கலர் சூப்பராக இருக்கும். தயிர் நான் 2 ஸ்பூன், அதாவது 1/4 கப் எடுத்துக்கோங்க. எந்த கிளாஸில் எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் நான் சொல்கிற எல்லா அளவும் எடுத்துக்கோங்க. பால், காய்ச்சின பால் ஆற வச்சு 1/4 கப் எடுத்திருக்கேன். அது கூட 1/4 கப் நெய் சேர்த்துருக்கேன். நெய் இல்லைனா நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லாதனால. நான் 2 எண்ணெயும் நெய்யும் கலந்து சேர்த்து யூஸ் பண்ணியிருக்கேன். சால்ட், உப்பு 1 பிஞ்ச் எடுத்திருக்கேன். இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம முந்திரி பாதாம் 3 எடுத்து இது போல் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பேக் பண்ணுற பவுல் எடுத்துக்கலாம். இதில் நெய் விட்டு நான் நல்லா இது ஃபுல்லாக தடவி எடுத்துக்கிட்டேன். இது போல் தடவிக்கிட்டால் கேக் ஒட்டாமல் உங்களுக்கு ஈஸியாக வரும். சில பேர் சுகரில் தண்ணி விட்டு அதோட க்ரீமை இதில் அடியில் ஃபில் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம், நல்லா இருக்கும். இப்போ நம்ம துருவி வச்ச முந்திரி பாதாமை இதில் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு அந்த சுகர் இது இருந்தால் நீங்கள் அதையும் நீங்கள் இந்த முந்திரி பாதாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெட் கலரில் கேக் திருப்பி போகும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ரவா க்ரீம் ஃபுல்லாக இதில் ஊற்றியாச்சு. இப்போ பேக் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு பவுலில் பிளேட் வச்சு இந்த மாதிரி அடிமட்டமாக இருக்க மாதிரி பிளேட் வச்சு அதில் இதை வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை, அதை மறந்துடாதீங்க. ரொம்ப சிம்மில் இருக்கணும். தண்ணியே நான் விடலை. 30 to 40 மினிட்ஸ் இது போல் சிம்லேயே இருக்கட்டும், நல்ல பேக் ஆகட்டும். நீங்கள் தண்ணி ஊற்றலையே பாத்திரம் கருகிடுமே அந்த மாதிரிலாம் பயப்பட தேவையில்லை, அது ஒன்றும் பண்ணாது. ஃபுல் சிம்மில் ஆனால் வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது போல் உள்ளே குத்தி விட்டு பாருங்கள், உங்களுக்கு வெந்துருச்சா வேகலையா நல்லாவே தெரியும். இப்போ 35 மினிட்ஸ் பக்கம் ஆயிடுச்சு. இப்போ அழகாக எடுத்துட்றேன். கேக் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப சூடாக இருக்குங்க. பாருங்கள், சைட்லலாம் ஃபுல்லாக வெடித்து ஃபுல்லாக ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. ஸ்பூன் வச்சு இது போல் ஓரத்தில் எடுத்து விட்டு திருப்பி போடுங்க. பவுல் ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் என்னால் தொட முடியலை. ஓகே, நம்ம சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சுங்க. பார்த்துடலாமா? வாவ், எப்படி இருக்குது நீங்களே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். மேலே லைட்டாக ஹனி விட்டு அப்படியே ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். அந்த சுகர் கரைசல் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டால் நீங்கள் ஹனி விட தேவையில்லை. அப்படியே மேலே ஃபுல்லாகவே சுகராக அந்த மாதிரி தான் இருக்கும். கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குதுங்க. உங்களுக்கு வேணால் ஒரு எக்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எக்கு மிக்சியில் அரைக்கும் போதே ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு சாஃப்ட் கொடுக்கும். எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காதனால நான் அதை ஆட் பண்ணலை. நாங்கள் பொதுவாக இப்படி தான் செய்வோம் எப்போயுமே. டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். வாவ், சூப்பராக இருக்குங்க. மீடியம் சுகர் தாங்க சேர்த்துருக்கேன், ஆனால் செம்மையாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.